ஆதி பசியே என்னை படைத்தது, ஆதி உணவே என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை துணையோடோ பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க. மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்து கொண்டே நாம் வாழ்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புரியுதுங்களா? சரி, இப்போது என்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் என்னுடைய தாய் தந்தை வச்ச பேர் மகேந்திரன். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மூலிகை மகேந்திரன் என்று பெயரை மாற்றிக்கொண்டேன், மூலிகை ஆராய்ச்சி செய்வதால். அது அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போனேன். கல்வியில் தான் இப்போது 1வது படிக்கிறோம், 8வது படிக்கிறோம், 10th படிக்கிறோம், +2 படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். மேல் நோக்கி படிப்பு அதுபோல் எதுலேயும் இருக்குது. அப்போது மூலிகை மகேந்திரன் என்ற பேர்லேருந்து பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்று பேர் மாற்றினேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கூட நான் போட்டுங்கிற டிஷர்ட்டில் பசித்தர் மகேந்திரன் தான் இருக்கும். புரியுங்களா? அது அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி அடுத்து இப்போ லாஸ்ட்டாக வந்துக்கிறது என்னென்னா பசி உணவு மகேந்திரன் இப்போ பேர் வச்சுங்கிறது. அப்போது நம்ம எப்படி படிச்சுட்டு நம்ம டிகிரியெலாம் எப்படி நம்ம போட்டுன்னு வரோமோ அது மாதிரி இப்போ நானும் போட்டுக்கின்னு வரேன். அப்போது இதில் நம்ம சிந்திக்கணும். முதல்ல தாய் தந்தையை சிந்திக்கிறோம். படைத்ததும் பிறந்ததும் பிரபஞ்சகத்தையும் வானத்தையும் தான் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். பின்னாடி நடத்துகிற எடுத்துமே அந்த பாடம் நடத்தினா நம்ம புரியாது, ரொம்ப டப்பாக இருக்கும். அது தாய் தந்தையிலேருந்து போயிடலாம். தாய் தந்தையை சிந்திக்கிறோம். அடுத்து அப்பா அம்மா பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்ததும் ஞான மார்க்கம் வருகிறது, சித்தர்கள் மகான்கள் மகரிஷி வருகிறது. இப்போ நமக்கு குருநாதர் யாருன்னு கேட்டால் சித்தர்கள் மகான்கள் மகரிஷி இல்லை. இப்போ மகரிஷி சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் ஒரு குருநாதர் இருப்பார்ல, அவங்க யார் என்றால் பசித்தர். சரி, பசித்தருக்கு ஒரு குருநாதர் இருப்பார்ல, அவர் யார் என்றால் அவர் தான் பசி உணவு. ஆழ்ந்து சிந்திங்க மக்கள்களே. நீங்கள் வெறும் சித்தர்கள் மகான்கள் மகரிஷி ஞானிகளோடு நின்றுடுறீங்க. அடுத்து மேல் நோக்கி போனால் பசித்தர்கள் வருவார்கள். அது பாடம் டப்பாக இருக்கும், பின்னாடி சொல்லித்தரேன். புரியுங்களா? அந்த பசித்தர்களுக்கு வழிகாட்டியது எது என்றால் பசி உணவுங்க. அதுதான் ஆதி நிலை. இது படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறேன். மகிழ்ச்சி.